போதுமான வசதியின்றி உடல் பருமன் அறுவை சிகிச்சை செய்து புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிர் பலிக்கு காரணமான பம்மல் காஞ்சி சங்கரா மடம் பிபி ஜெயின் மருத்துவமனை லைசன்ஸை ரத்து செய்திட தமிழக அரசின் நடவடிக்கையை முடக்க செய்யும் காஞ்சி சங்கர மடம் பிபி ஜெயின் மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது கடுமையாக நடவடிக்கை எடுத்திட வலியுறுத்தியும் தவறான சிகிச்சை அளித்து ஹேமச்சந்திரன் உயிரிழப்புக்கு காரணமான மருத்துவர் பெருங்கோ மீது நடவடிக்கை எடுத்திடவும் உயிரிழந்த ஹேமச்சந்திரனின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கிட வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட குழு சார்பில் பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் டாக்டர் GR ரவீந்திரநாத் தலைமை தாங்கினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கார்த்திக் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில செயலாளர் சலீம் கலந்து கொண்டு துவக்கி வைத்து பேசினார். புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரி மாநில துணை செயலாளர் செய்து செல்வம், மேலும் கட்சியின் மாநில குழு உறுப்பினர்கள் டாக்டர் சாந்தி, வடசென்னை மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ், வேம்புலி, தென்சென்னை மாவட்ட செயலாளர் சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையை நிகழ்த்தினார்கள். சென்னை பம்மல் பகுதியில் அமைந்துள்ள பிபி ஜெயின் மருத்துவமனை என்பது காஞ்சி சங்கர மடத்தை சார்ந்தது. ஏழை எளிய மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற வகையில் செயல்பட வேண்டிய இந்த மருத்துவமனை சமீப காலமாக சேவையை மறந்து பணம் சம்பாதிப்பது ஒன்றையே தனது குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக தரமான உரிய சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை, போதிய வசதிகள் இல்லை என்று பரவலாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வெளிவந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி புதுச்சேரியை சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற 24 வயது இளைஞர் உடல் பருமன் குறைப்பு அறுவை சிகிச்சைக்காக டாக்டர் பெருங்கோ என்பவரால் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக வேறு ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இந்த உயிரிழப்பு சம்பவம் குறித்து தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் மருத்துவர் பெருங்கோவின் அலட்சியமும் மற்றும் பிபி ஜெயின் மருத்துவமனையில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாதது, அறுவை சிகிச்சை கூடத்தில் பயிற்சி பெற்ற செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் இல்லாதது, அவசர சிகிச்சை அளிக்க மருத்துவ வசதிகள் மற்றும் மருத்துவர்கள் இல்லாது போன்றவை மிக முக்கியமான காரணங்கள் என்று கண்டறிந்தது. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை அடிப்படை வசதிகள் இல்லாத பிபி ஜெயின் மருத்துவமனையை சீல் வைக்க முடிவு செய்தது. இதனை அடுத்து காஞ்சி சங்கர மடத்தின் தலையீடு மற்றும் செல்வாக்கினை பயன்படுத்தி பிபி ஜெயின் மருத்துவமனைக்கு சீல் வைக்க தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை பிறப்பித்த உத்தரவுக்கு தடையாணை வாங்கி மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்றி மீண்டும் மருத்துவமனை செயல்பட துவங்கியுள்ளது. இந்த மருத்துவமனை போதிய வசதிகளின்றி தொடர்ந்து இயங்குவதால் பல உயிர்கள் பலியாகக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பிபி ஜெயின் மருத்துவமனை மற்றும் மருத்துவர் பெருங்கோ மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யாமல் மருத்துவமனையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது, உயிரிழந்த புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரன் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.